ஓம் சாந்தி. இன்றைய முரளி அவ்வக்து பார்த்தாதான் மதுபன் 29 செப்டம்பர் 2024. ரிவைஸ் 322 மதுபன். லட்சியத்தையும் லட்சணத்தையும் சமமாக்கி அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்தவர் ஆகுக. இன்று அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானர் தனது பொக்கிஷங்களால் நிறைந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்தவராக இருக்கிறார். யார் நிறைந்து இருப்பாரோ அவர் சதா பிராப்தி சொரூபமாகவும் திருப்தி ஆத்மாவாகவும் இருப்பதாக அவரது அடையாளமாக தெரிகிறது. சதா மகிழ்ச்சியாக இருப்பது தெரிகிறது. ஏன் என்றால் நிறைந்து இருக்கிறார். அதனால் நம்மிடம் எத்தனை பொக்கிஷங்கள் சேமிப்பாகி இருக்கின்றன என்பதை ஒவ்வொருவரும் தன்னிடம் கேளுங்கள். இந்த அழியாத பொக்கிஷம் இப்போதும் கிடைக்கிறது. எதிர்காலத்திலும் அநேக பிறவிகள் கூடவே இருக்கும். இந்த பொக்கிஷங்கள் அழிய போவது இல்லை. அனைத்திலும் முதலாவது பொக்கிஷம் ஞானத்தின் பொக்கிஷம். இந்த ஞான பொக்கிஷத்தால் இந்த நேரத்திலும் நீங்கள் எல்லோரும் முக்தி, ஜீவன் முக்தியை அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். வாழ்வில் இருந்து கொண்டே, பழைய உலகில் இருந்து கொண்டே, தமோ குண வாயுமண்டலத்தில் இருந்து கொண்டே, ஞான பொக்கிஷத்தின் ஆதாரத்தில் இந்த அனைத்து வாயுமண்டலத்தில் இருந்தும் வைப்ரேஷனில் இருந்தும் விலகி விடுபட்டு இருக்கிறீர்கள். தாமரை மலர் போன்று விலகி விடுபட்டு இருக்கும் ஆத்மாக்கள் துக்கத்திலிருந்து, கவலைகளிலிருந்து, அசாந்தியிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். வாழ்வில் இருந்து கொண்டே கெட்டவைகளின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். வீண் எண்ணங்களின் புயலிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்களா? அனைவரும் கைகளை அசைக்கிறீர்கள். அதனால் முக்தியும் ஜீவன் முக்தியும் இந்த ஞான பொக்கிஷத்தின் பலனாக பிராப்தியாக இருக்கின்றன. வீண் எண்ணங்கள் வருவதற்கு முயற்சி செய்யலாம். நெகட்டிவ் எண்ணங்களும் வரலாம். எனினும் வீண் எண்ணங்கள் அல்லது நெகட்டிவ் எண்ணங்கள் வருவது அவற்றின் வேலை. அவற்றிலிருந்து விடுபட்டு விலகியும் தந்தையிட அன்பாக இருப்பது ஞான ஆத்மாக்கள் உங்கள் வேலை என்ற ஞானம், அதாவது புரிதல் இருக்கிறது. அதனால் ஞான பொக்கிஷம் கிடைத்திருக்கிறதா? முழுமையாக இருக்கிறதா? முழுமையாக இருக்கிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா என்பதை சோதனை செய்யுங்கள். ஒருவேளை குறைவாக இருந்தால் அதை சேமியுங்கள், காலியாக இருக்காதீர்கள். அப்படி யோகத்தின் பொக்கிஷம் இருக்கிறது. அதனால் அனைத்து சக்திகளும் பிராப்தி ஆகின்றன. அதனால் யோகத்தின் பொக்கிஷம் மூலமாக அனைத்து சக்திகளும் சேமிப்பாகி இருக்கிறதா, அனைத்தும் இருக்கிறதா என்று தன்னை பாருங்கள். ஒரு சக்தியாவது குறைவாக இருந்தால் அது தக்க சமயத்தில் ஏமாற்றத்தை கொடுக்கும். மாஸ்டர் சர்வ சக்திவான் அல்ல, சர்வ சக்திவான் என்பது உங்கள் எல்லோருடைய பட்டம். அதனால் அனைத்து சக்திகளின் பொக்கிஷமும் யோக பலத்தின் மூலமாக சேமிப்பாகி இருக்கிறதா? நிறைவாக இருக்கிறீர்களா? பிராப்தி சொரூபமாக இருக்கிறீர்களா? அல்லது குறை இருக்கிறதா? ஏன்? இப்போது உங்கள் குறைகளை நிறைக்க முடியும். இப்போது வாய்ப்பு இருக்கிறது. பின்னர் நிறைப்பதற்கான நேரம் முடிந்துவிட்டால் குறை தங்கிவிடும். சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு சக்தியையும் முன்னால் கொண்டு வாருங்கள். முழு நாளில் தினச்சரி நடவடிக்கைகளில் சோதனை செய்யுங்கள். ஒருவேளை சதவிகிதத்தில் குறையிருந்தால் முழு பாஸ் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இதுதான் உங்கள் எல்லோருடைய லட்சியமாக இருக்கிறது. முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டுமா அல்லது பாதி தேர்ச்சி பெற வேண்டுமா என்று எந்த குழந்தையிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள். அப்போது நாங்கள் சூரிய வம்சமாகவும் சந்திரவம்சி ஆக மாட்டோம் என்றே சொல்லுவார்கள் எல்லோரும். சந்திரவம்சி ஆவீர்களா? பாப்தாதா மிக நல்ல சிம்மாசனத்தை கொடுப்பார். சந்திரவம்சி ஆவீர்களா? இந்தியர்கள் சூரியவம்சியாக, வெளிநாட்டினர் சந்திரவம்சி ஆவார்களா? அப்படி ஆவீர்களா? ஆக மாட்டீர்களா? சூரியவம்சி ஆக வேண்டுமா? ஆகியே தீர வேண்டும். இங்கே பாப்தாதா உங்களோடு உரையாடி கொண்டு இருக்கிறார். எப்போது சூரியவம்சியாக ஆக தீர வேண்டுமோ, உறுதியான நம்பிக்கை இருக்குமோ, தன்னிடமும் உறுதிமொழி கொடுத்து இருக்கிறீர்களோ, அப்போது இப்போதிலிருந்து எந்த சக்தி சதவீதத்திலும் குறை இருக்கக்கூடாது.
ஒருவேளை சூழ்நிலையின்படி பிரச்சனையின்படி சதவிகிதம் குறைவாக இருந்துவிட்டால் கலைகள் உடையவர்கள் ஆவீர்கள். எனவே தற்சமயம் பார்த்தாதா நாலாபுறங்களில் உள்ள அனைத்து குழந்தைகளின் கணக்கையும் ரிஜிஸ்டரையும் சோதனை செய்து கொண்டு இருக்கிறார். பாப்தாதாவிடம் ஒவ்வொருவரின் ரிஜிஸ்டரும் இருக்கிறது. அதனால் நேரத்துக்கு தக்கபடி முன்கூட்டியே பாப்தாதா குழந்தைகளுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். நேரத்தின் வேகத்திற்கு தக்கபடி பிறகு செய்யலாம் என்று சொல்லாதீர்கள். இப்போதே செய்யுங்கள், பிறகு நடந்துவிடும், செய்துவிடும், நடந்துதான் ஆக வேண்டும் என்ற சிந்தனை செய்யாதீர்கள். ஆகத்தானே வேண்டும் என்பது கூடாது. இப்போதே செய்ய வேண்டும். நேரத்தின் வேகம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. சமமாக மாற வேண்டும், முழுமையாக பாஸ் ஆக வேண்டும், 16 கலைகள் சம்பூர்ணமாக மாற வேண்டும் என்று எந்த லட்சியம் வைத்திருக்கிறீர்களோ அந்த லட்சியமும் லட்சணமும் நடைமுறையில் சமமாக இருக்க வேண்டும் என்பதையே பாப்தாதா விரும்புகிறார். எப்போது லட்சியமும் லட்சணமும் சமமாக இருக்குமோ அப்போது எளிதில் தந்தைக்கு சமமாக மாறுவீர்கள். அதனால் சோதனை செய்யுங்கள், நடந்துவிடும், ஆகிவிடுவோம் என்பவை கவனக்குறைவாக இருக்கிறது. எதை செய்ய வேண்டுமோ, எப்படி ஆக வேண்டுமோ, என்ன லட்சியம் இருக்கிறதோ அதை இப்போதிலிருந்தே செய்ய வேண்டும். பிறகு என்ற வார்த்தை சொல்லாதீர்கள். இந்த கணமே செய்யுங்கள். ஞான பொக்கிஷம், யோகத்தின் பொக்கிஷம், அதோடு தாரணைகளின் பொக்கிஷமும் இருக்கின்றன. அவற்றால் குணங்களின் பொக்கிஷம் சேமிப்பாகிறது. எப்படி அனைத்து சக்திகள் இருக்கின்றனவோ அப்படி குணங்களிலும் அனைத்து குணங்களும் இருக்கின்றன. குணங்கள் மட்டும் கிடையாது, அனைத்து குணங்கள். அதனால் அனைத்து குணங்களும் இருக்கின்றனவா, ஓரிரு குணங்கள் இருக்கின்றனவா என்ன பரவாயில்லை என்று நினைக்கிறீர்களா? அப்படி நடக்காது. அதனால் அனைத்து குணங்களின் பொக்கிஷத்தையும் சேமித்து இருக்கிறீர்களா? எந்த குணத்தில் குறை இருக்கிறதோ அதை சோதனை செய்து நிறைத்து விடுங்கள். 4வது விஷயம், சேவை. சேவையின் மூலமாக அனைவருக்கும் அனுபவம் இருக்கிறது. எப்போது மன சேவை அல்லது வார்த்தை சேவை அல்லது கர்ம சேவை மூலமாக சேவை செய்கிறீர்களோ அப்போது ஆன்மீக மகிழ்ச்சி கிடைப்பது அதன் பிராப்தியாக இருக்கிறது. அதனால் சேவை மூலமாக மகிழ்ச்சி அனுபவத்தை எதுவரை பெற்று இருக்கிறீர்கள் என்பதை சோதனை செய்யுங்கள். ஒருவேளை சேவை செய்தீர்கள், மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்றால் அந்த சேவை சரியான சேவை இல்லை. சேவையில் ஏதோ குறை இருக்கிறது, அதனால் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. ஆத்மா தன்னை மகிழ்ச்சியோடு மலர்ந்த முகத்தோடு ஆன்மீக ரோஜா போல மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடுபவராக அனுபவம் செய்வதே சேவையின் அர்த்தமாக இருக்கிறது. அதனால் நாள் முழுவதும் சேவை செய்தீர்கள். ஆனால் நாள் முழுவதும் செய்த சேவையோடு ஒப்பிட்டு அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டதா அல்லது இப்படி இல்லை, அப்படி இப்படி இல்லை, இப்படி என்று பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருந்தனவா என்பதை சோதனை செய்யுங்கள். உங்கள் மகிழ்ச்சியின் பிரபாவம் 1 சேவை செய்யும் இடத்தில், 2வது சேவை செய்யும் துணைவர்களிடம், 3வது எந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறீர்களோ அந்த ஆத்மாக்களுக்கும் ஏற்பட வேண்டும். வாயுமண்டல மகிழ்ச்சி பெற வேண்டும். இதுதான் சேவை, பொக்கிஷத்தின் மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம், 4 பாடங்களும் வந்துவிட்டன. அடுத்தது சம்பந்தம், தொடர்பு. அதுவும் மிக அவசியமாக இருக்கிறது. ஏன்? பாப்தாதாவோடு சம்பந்தம் இருக்கவே செய்கிறது. குடும்பத்தோடு இருந்தாலோ இல்லாவிட்டாலோ என்ன, விதையோடு இருக்கவே செய்கிறது என்று சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உலகை ஆட்சி செய்ய வேண்டும் தானே? அப்போது ராஜ்யத்தில் சம்பந்தத்தில் வந்தே ஆக வேண்டும். அதனால் சம்பந்தம் தொடர்பில் வந்தே ஆக வேண்டும். அதனால் சம்பந்த தொடர்பில் ஆசீர்வாதங்களின் சரியான பொக்கிஷம் கிடைக்கிறது. சம்பந்தம் தொடர்பு இல்லாமல் உங்களிடம் ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் சேமிப்பு ஆகாது. தாய் தந்தையின் ஆசீர்வாதங்கள் இருக்கவே செய்கின்றன. ஆனால் சம்பந்தம் தொடர்பிலும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். ஒருவேளை ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை என்றால், அந்த உணர்வு வரவில்லை என்றால், சம்பந்த தொடர்பில் ஏதோ ஒரு குறை இருப்பதை உணருங்கள். சரியானபடி சம்பந்த தொடர்பு இருந்தால் ஆசீர்வாதங்களின் அனுபவம் ஏற்பட வேண்டும். ஆசீர்வாதங்களின் அனுபவம் என்னவாக இருக்கும்? அனுபவியாக இருக்கிறீர்கள் தானே? ஒருவேளை சேவையில் இருந்து ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் தானே சம்பந்தத்தில் வருவீர்கள். காரியங்களை செய்து கொண்டு டபுள் லைட்டாக இருப்பீர்கள். சுமையாக உணரமாட்டீர்கள். மேலும் யாருக்கு செய்கிறீர்களோ
அவர்களும் டபுள் லைட்டாக உணர்வதே ஆசீர்வாதங்கள் கிடைப்பதின் அனுபவமாக இருக்கிறது. இவர் சம்பந்தத்தில் சதா லேசாக ஈஸியாக இருக்கிறார், சுமையாக இருப்பதில்லை என்பதை பிறரும் அனுபவம் செய்வார்கள். சம்பந்தத்தில் வருவதா இல்லையா என யோசிக்காதீர்கள். ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் காரணத்தால் இரண்டு பக்கமும் நியமப்படி இருக்க வேண்டும். அதிக இனிப்பாக இருந்தால் எறும்புகள் அதிகம் வரும் என்ற பழமொழி இருப்பது போல ஈஸியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் அவ்வளவு ஈஸியாகவும் இருக்கக்கூடாது. டபுள் லைட்டாக இருக்க வேண்டும். அதனால் உங்கள் பொக்கிஷங்களை சோதனை செய்யுங்கள் என்று பாப்தாதா சொல்கிறார். இப்போது நேரத்தை கொடுக்கிறார். இப்போது முடிந்தது என்ற போர்டு போடவில்லை. அதனால் சோதனை செய்து பெருக்கிக் கொண்டே செல்லுங்கள். பாப்தாதாவிற்கு குழந்தைகளிடம் அன்பு இருக்கிறது. அதனால் எந்த குழந்தையும் பின்னால் தங்கிவிடக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் மென்மேலும் முன்னால் போக வேண்டும் என்று பாப்தாதா நினைக்கிறார். போக போக தேக அபிமானம் வந்து விடுகிறது. சுயமரியாதை மற்றும் தேக அபிமானம், சுயமரியாதையில் குறைவு ஏற்படுவதே தேக அபிமானம் வருவதற்கு காரணம். தேக அபிமானத்தை அகற்றுவதற்கு மிக எளிய சாதனம். தேக அபிமானம் வருவதற்கு ஒரு வார்த்தை மட்டுமே இருக்கிறது, ஒரு சப்தம் மட்டும் இருக்கிறது. அதை அறிந்தும் இருக்கிறீர்கள். தேக அபிமானத்தில் அந்த ஒரு வார்த்தை எது? நான். நல்லது. எத்தனை முறை நான் என்று சொல்கிறீர்கள்? முழு நாளில் எத்தனை முறை சொல்கிறீர்கள்? எப்போதாவது குறித்து வைத்திருக்கிறீர்களா? ஒரு நாள் குறித்து வையுங்கள். அடிக்கடி நான் என்ற வார்த்தை வரவே செய்கிறது. எனினும் நான் யார்? முதலாவது பாடம். நான் யார்? தேக அபிமானத்தில் நான் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உண்மையில் நான் யாராக இருக்கிறேன்? ஆத்மாவா அல்லது தேகமா? ஆத்மா தேகத்தை தாரணை செய்திருக்கிறதா அல்லது தேகம் ஆத்மாவை தாரணை செய்திருக்கிறதா? என்ன நடந்திருக்கிறது? ஆத்மா தேகத்தை தாரணை செய்திருக்கிறது, சரிதானே? ஆத்மா தேகத்தை தாரணை செய்திருப்பதால் நான் யார்? ஆத்மா தானே. அதனால் எப்போதெல்லாம் நான் எப்படிப்பட்ட ஆத்மா என்பதை நினைவு செய்யுங்கள். இதுவே எளிய சாதனம். ஆத்மா நிராகாரியாக இருக்கிறது, தேகம் சாக்காரியாக இருக்கிறது. நிராகார ஆத்மா சாக்கார தேகத்தை செய்திருக்கிறது. அதனால் எத்தனை முறை நான் என்ற வார்த்தையை சொல்வீர்களோ அவ்வளவு நேரமும் நான் நிராகார ஆத்மா சாக்காரத்தில் பிரவேசம் செய்கிறேன் என்பதை நினைவில் வையுங்கள். எப்போது நிராகார ஸ்திதி நினைவில் இருக்குமோ அப்போது நிராகரியாக ஆவீர்கள். தேக உணர்வு முடிந்துவிடும். அதுவே முதலாவது பாடம். நான் யார்? இதை நினைவில் வைத்து நான் எப்படிப்பட்ட ஆத்மா என்பதை பாருங்கள். ஆத்மா நினைவில் வந்தவுடனே நிராகாரி ஸ்திதி உறுதியாகிவிடும். எங்கே நிராகாரி ஸ்திதி இருக்குமோ அங்கே நிராகங்காரி நிர்விகாரி மாறி தீர்வீர்கள். அதனால் எப்போது நான் என்று சொல்கிறீர்களோ அப்போது என்ன நினைவுக்கு வருகிறது என்பதை நாளையிலிருந்து குறித்து வையுங்கள். எத்தனை முறை நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துவீர்களோ அத்தனை முறை நிராகாரி நிராகங்காரி நிர்விகாரியாக தாமே ஆவீர்கள். நல்லது. இன்று யூத்து குறுப்பு வந்திருக்கிறீர்கள். யூத்து அதிகமாக இருக்கிறீர்கள். சதா நீடூழி வாழ்க என பார்த்தாதான் யூத்து குறுப்புக்கு வரதானம் கொடுக்கிறார். ஒரு பொக்கிஷத்தையும் வீணாக்கக்கூடாது. நீடூழி வாழ வேண்டும், வளம் பெற செய்ய வேண்டும். ஆயுஷ்மான் பவ என்று லௌகிக குரு ஆசீர்வாதம் செய்கிறார். சரீரத்தின் ஆயுள் என்னவோ அவ்வளவே இருக்கும். அதனால் சரீரத்தின் ஆயுள் படி ஆயுஷ்வான் பக என்ற வரதானத்தை கொடுப்பதில்லை என்று பார்த்தாதா சொல்கிறார். ஆனால் இந்த பிராமண வாழ்வில் சதா ஆயுஷ்மான் பவ என்று சொல்கிறார். ஏன்? பிராமணிலிருந்து தேவர்கள் ஆவீர்கள். அப்போதுதான் ஆயுஷ்மான் ஆவீர்கள். இளைஞர்களிடம் ஒரு விசேஷம் இருக்கிறது. இளைஞர்கள், நீங்கள் உங்கள் விசேஷத்தை அறிந்திருக்கிறீர்களா? என்ன விசேஷம் இருக்கிறது தெரியுமா? உங்களிடம் என்ன விசேஷம் இருக்கிறது? நல்ல விஷயம். இளைஞர்கள் அதிக பிடிவாதக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்களோ அதை செய்கிறார்கள், காட்டுகிறார்கள் என்று உலக கணக்கில் சொல்கிறார்கள். அந்த மனிதர்கள் தலைகீழாக சொல்கிறார்கள். ஆனால் இங்கே பிராமண இளைஞர்கள் பிடிவாதக்காரர்கள் அல்ல. தமது உறுதிமொழி உறுதியாக இருப்பவர்கள், உறுதிமொழியை மீறுபவர்கள் அல்ல. இளைஞர்கள் அப்படி இருக்கிறீர்களா? கைகளை உயர்த்துவது மிக எளிது. கையை உயர்த்துங்கள். இதுவும் தைரியமாக இருக்கிறது. பார்த்தாத மகிழ்ச்சி அடைகிறார். நாங்கள் இந்த பிராமண வாழ்வின் பிராப்தியிலிருந்து சேவையிலிருந்து ஒருபோதும் எண்ணத்திலிருந்தும் விலக மாட்டோம் என்று தந்தையுடன் உறுதிமொழி கொடுத்திருப்பதை தினந்தோறும் அமிர்த வேளையில் நினைவு கொள்ளுங்கள். என்ன தைரியம் வைத்திருக்கிறீர்களோ, என்ன உறுதிமொழி கொடுத்தீர்களோ அது பிராக்டிக்கலாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தைரியத்தை, உறுதிமொழியை தினந்தோறும் ரிவைஸ் செய்யுங்கள். அடிக்கடி சோதனை செய்யுங்கள். 3-4 லட்சம் இளைஞர்கள் உருவானால் நல்லது என்று அரசாங்கம் சொல்கிறது. இந்த பிராமண இளைஞர்கள் ஒவ்வொருவரும் 1,00,000 பேருக்கு சமமானவர்கள் என்று பார்த்தாதான் சொல்கிறார். அவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள்.
பாருங்கள். பிறகு மாயா வந்து விட்டது, சமஸ்காரம் வந்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டது என்று வீட்டிற்கு எழக்கூடாது. பிரச்சனைக்கு சமாதான சொரூபமாகுங்கள். பிரச்சனைகள் வரவே செய்யும். நான் யார் என்று தன்னை கேளுங்கள். சமாதான சொரூபமாக இருக்கிறேனா? பிரச்சனைகளில் தோற்பவனாக இருக்கிறேனா? உங்கள் எல்லோருடைய பட்டம் என்ன? வெற்றி ரத்தனமா, தோல்வி பெறும் ரத்தினமா? பிராமண பிறவி எடுத்த உடனே பார்த்தாதா ஒவ்வொரு பிராமண நெற்றியிலும் வெற்றி திலகத்தை நிரந்தரமாக வைத்திருக்கிறார். அதனால் அமர்பவ என்ற வரம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இப்போது இங்கே தன்னிடம் வாக்குறுதி கொடுங்கள், அப்படியே உறுதிமொழி கொடுங்கள் என்றால் எல்லோரும் செய்து விடுவீர்கள். அதனால் தனது மனதில் தன்னோடு உறுதிமொழி கொடுங்கள். ஒருபோதும் சமஸ்காரத்திற்கு வசமாக மாட்டேன். எது தந்தையின் சமஸ்காரமோ அது பிராமண ஆத்மா எனது சமஸ்காரம். எது துவாப்பர கலியுக சமஸ்காரமோ அது எனது சமஸ்காரம் இல்லை. ஏனென்றால் அது பாப்தாதாவின் சமஸ்காரம். அது பாப்தாதாவின் சமஸ்காரம். சரி, ஒவ்வொரு பிராமணர் நெற்றிலும் வெற்றி திலகத்தை நிரந்தரமாக வைத்திருக்கிறார். அதனால் அமர்பவ என்ற வரம் பெற்று இருக்கிறீர்களா? இப்போது இங்கே தன்னிடம் வாக்குறுதி கொடுங்கள். அப்படி உறுதிமொழி கொடுங்கள் என்றால் எல்லோரும் செய்து விடுவீர்கள். ஆனால் தனது மனதில் தன்னோடு உறுதிமொழி கொடுங்கள். ஒருபோதும் சமஸ்காரத்திற்கு வசமாக மாட்டேன். எது தந்தையின் சமஸ்காரமோ அது பிராமண ஆத்மா எனது சமஸ்காரம். எது துவாப்பர கலியுக சமஸ்காரமோ அது எனது சமஸ்காரம் இல்லை. பாப்தாதாவின் சமஸ்காரம் இல்லை. இது தமோ குண சமஸ்காரம், பிராமணர்களின் சமஸ்காரம் இல்லைதானே? அதனால் நீங்கள் யார்? பிராமணர்கள் தானே. பாப்தாதாவிற்கும் இளைஞர்களின் குழுவை பார்த்து பெருமையாக இருக்கிறது. தாதிகளுக்கும் இளைஞர்களின் மீது பெருமை இருக்கிறது. நல்லது. குமாரர்களுக்கு வேலை கொடுக்கலாமா? தைரியம் இருக்கிறதா? செய்ய வேண்டி இருக்கும். குமாரிகள் செய்வீர்களா? வேலை கொடுக்கிறார், கவனமாக கேளுங்கள். எப்போது அடுத்த சீசன் நடக்குமோ அடுத்த சீசனில் குமாரர்களுக்கு இதே போல் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வைப்போம். ஒவ்வொரு குமாரரும் 10 குமாரர்களை சிறிய கையின் கங்கணத்தை தயார் செய்து கொண்டு வர வேண்டும். கையில் கங்கணம் இருக்கிறது தானே? பிரம்ம பாபாவிற்கு எப்போதும் கையின் மலர்களில் கங்கணத்தை அணிவிக்கிறார்கள். அதனால் ஒவ்வொரு குமாரர்களும் காயானவர்களை அழைத்து வரக்கூடாது. நல்ல உறுதியானவர்களை அழைத்து வர வேண்டும். மதுபனத்திற்கு வருகிறார், பிறகு வீட்டிற்கு சென்றவுடன் மாறக்கூடாது. அப்படி உறுதியாகி கொண்டு வர வேண்டும். பாப்தாதா பார்த்து ஆகா குமார் என்று சொல்ல வேண்டும். அப்படி தயாராக இருக்கிறீர்களா? அப்படி செய்வீர்களா? கொஞ்சம் யோசனை செய்யுங்கள். கைகளை உயர்த்தாதீர்கள். செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். டபுள் விதேசிகள் செய்வீர்களா? டபுள் விதேசிகளை குமாரர்கள் கைகளை உயர்த்துங்கள். நீங்களும் 10 பேரை கொண்டு வருவீர்கள் தானே? வெளிநாட்டினரும் கொண்டு வருவார்கள், இந்தியர்களும் கொண்டு வருவார்கள். பிறகு யார் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியை கொண்டு வருவீர்களோ அவர்களுக்கு பரிசு கொடுப்போம். பெரிய பரிசாக கொடுப்போம், சாதாரணமாக கொடுக்க மாட்டோம். குமாரர்கள் மீது அன்பு இருக்கிறது. ஒருவேளை நல்ல காரியங்களை செய்யும் குமாரர்கள் மிக அதிகமாக கிடைத்தால் அரசாங்கத்திற்கும் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். ஒருவேளை உங்கள் ஸ்திதியும் லட்சியம் மற்ற லட்சணத்தை சமமாக வைத்திருந்தால் சேவையில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணம் எழ முடியாது. நீங்கள் நிமித்தமாக மட்டுமே ஆக வேண்டும். இந்த உறுதிமொழியை சதா ரிவைஸ் செய்து கொண்டே இருங்கள். அதிசயங்களை செய்தே ஆக வேண்டும். நல்லது. இப்போது ஒரு நொடியில் முற்றிலும் தேகத்திலிருந்து விடுபட்டு பவர்ஃபுல் ஆன்மீக ஸ்திதியில் உறுதியாக இருக்க முடியுமா? முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பாப்தாதா பவர்ஃபுல் ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. இதே பயிற்சியை ஒவ்வொரு நேரமும் இடையிடையே செய்ய வேண்டும். ஒரு கணம் காரியத்திற்கு வர வேண்டும், அடுத்த கணம் காரியத்திலிருந்து விலகிவிட வேண்டும். சாகார நிலையிலிருந்து நிராகார நிலையாக இருக்க வேண்டும். அப்படி இப்போது ஒரு அனுபவத்தை பார்த்தீர்கள். ஒரு பிரச்சனை வந்தாலும் இதே போல ஒரு நொடியில் சாட்சியாளர்களாகி பிரச்சனைகளை சைடு சீனாக புரிந்து கொண்டு புயலை பரிசாக உணர்ந்து அதை கடந்து செல்ல வேண்டும். பயிற்சி இருக்கிறது தானே? போக போக இப்படிப்பட்ட பயிற்சிக்கு மிகுந்த அவசியம் ஏற்படும். முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கேள்விக்குறி கூடாது. இப்படி ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது?
முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உங்கள் முழு சக்திசாலி நிலையில் நிலையாக இருங்கள். அப்போது பிரச்சனை கீழேயே இருந்துவிடும். நீங்கள் உங்கள் உயர்ந்த நிலையால் பிரச்சனை வடிவே சைடு சீனை பார்த்து கொண்டு இருப்பீர்கள். நல்லது. நாலாபுறங்களில் உள்ள அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்த ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு நேரமும் பிராப்திகளால் நிறைந்து புன்னகையோடு சிரித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சதா தந்தைக்கு கொடுத்த உறுதிமொழியை வாழ்வில் பிரத்யட்சம் செய்யும் ஞான ஆத்மாக்களுக்கு யோக ஆத்மாக்களுக்கு சதா லட்சியத்தையும் லட்சணத்தையும் சமமாக வைத்திருக்கும் தந்தைக்கு சமமான ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு நேரமும் அனைத்து பொக்கிஷங்களையும் ஸ்டாக் வைத்து முற்றுப்புள்ளி வைக்கும் தீவிர முயற்சி செய்யும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பார்த்தாதாவி அன்பு நினைவுகள். திலாராமின் உள்ளத்திலிருந்து அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். பிரச்சனைகளை ஆசிரியராக உணர்ந்து அவற்றிலிருந்து பாடத்தை படிக்கும் அனுபவி மூர்த்தியாகுக. எந்த ஒரு பிரச்சனையை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக கொஞ்ச நேரத்திற்கு அதை ஆசிரியராக உணருங்கள். பிரச்சனைகள் உங்களுக்கு 2 சக்திகளை அனுபவத்தை விசேஷமாக பெற வைக்கிறது. ஒன்று சகித்து கொள்ளும் சக்தி, 2வது எதிர்கொள்ளும் சக்தி. இந்த 2 பாடங்களையும் படித்தால் அனுபவியாகி விடுவீர்கள். நானோ ட்ரஸ்டி, என்னுடையது எதுவும் இல்லை என்று எப்போது நீங்கள் சொல்கிறீர்களோ அப்போது பிரச்சனைகளை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள்? ட்ரஸ்டி என்றால் எல்லாவற்றையும் தந்தையிட அர்ப்பணித்து விட்டீர்கள். என்ன நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும். இந்த நினைவால் சதா கவலை என்று சக்தி சுரூபத்தில் இருங்கள். ஸ்லோகன். யாருடைய இயல்பே இனிமையாக இருக்குமோ அவர் தவறியும் யாருக்கும் துக்கத்தை கொடுக்க முடியாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.